கண்முன்ன பூநூல் போட்டு கல்யாணத்துக்கு தயாராயிட்டார். பிரம்மச்சாரியா ரெடி ஆயிட்டார். இப்போ அடுத்து முக்கியமான கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி கங்கணாதாரணம் காப்பு கட்டிக்க போறார். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கங்கணம் கட்டிட்டு சுத்துறான். ஒரு விஷயத்த நினைச்சு அதையே சிந்தனையா சுத்துறதுக்கு கங்கணம் கட்டிட்டு சுத்துறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப சுவாமி ஏன் கங்கணம் கட்டிக்கிறாருன்னா, கட்டினா வள்ளி தேவையானதை தான் கட்டுவேன் அப்படின்னு சுவாமி கங்கணம் கட்டிக்க போறார். அதே மாதிரி அம்பாள் கட்டினா முருகரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கங்கணம் கட்டிக்க போறான். இந்த முகூர்த்தத்துக்கு பேரு ரக்ஷாபந்தனம் அப்படின்னு பேரு. இது கையில கட்டிக்கக்கூடிய இந்த கயிறு காவலா இருந்து இந்த கல்யாண உற்சவத்தை கல்யாண வைபவத்தை அமோகமா நடத்தி கொடுப்போம் அப்படின்றது ஐதீகம். இப்போ இந்த நேரத்துல என்ன வேண்டிக்கணும்னா, எல்லாரோட வீட்லயும் யாரோ ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். யார் அந்த வயசுல கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கணும். பிரார்த்தனை வச்சுக்கலாமா? देवताभ्यो नमः।